ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் கறிவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்திட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையை நம்ம முதலே ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துறதுனால ராஸ்மெல் இருக்காது, சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உடையணும். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால கருவேப்பிலை சட்னி பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதே கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்திக்கலாம். நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தி ஒரு டைம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நான் ரைஸுக்கு பண்ணுறதுனால இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். நீங்கள் இட்லி தோசைக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னுமே தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை ஒரு 8லேருந்து 12 தடவை பல்ஸ் பண்ணி மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி அரைக்கிறதுனால சட்னி பார்க்குறதுக்கு ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்ச மாதிரியே இருக்கும். அங்கங்கே க்ரீனாக ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத்தன்டிக் சவுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.